நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஓகே, நாங்கள் இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிப்போம். இந்த நாளிலும் கூட நாங்கள் விசேஷமான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய யுத்தம், இதை குறித்து இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா உலகம் எங்குமே யுத்தத்தின் செய்திகள் அதிகமாக காணப்படுகிறது. இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே யுத்தத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? எஸ். இப்போ சமீபத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் ஒரு பிரச்சனையோடு போய் கொண்டிருந்தது. இப்போ கொஞ்சம் சுமூகமாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுது எங்கே எப்படி வெடிக்கும் என்று யாருக்குமே தெரியாது. நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் வித்தியாசமாக நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த யுத்தம் எதற்காக நாடுகளுக்கு நாடு செய்யப்படுகிறதுனா ஒரு பாதுகாப்புக்காக. சொல்லுங்க பக்கத்தில் காப்பாது. நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, உங்களை பாதுகாக்கிறதுக்கு, ஏதோ ஒரு காரியத்தை பாதுகாப்பதற்காக என்ன செய்கிறார்கள்? சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள், யுத்தம் செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் எபேசியர் 6ஆம் அதிகாரம். பைபிளை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வேதாகமத்தை கொண்டு வந்தவர்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கொண்டு வராதவர்கள் நீங்கள் அடுத்த முறை கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம். எபேசியர் 6ஆம் அதிகாரம். ஓகே, திருப்பி வச்சுக்கொள்ளுங்க, நாங்கள் வாசிப்போம். 11. ஓகே, இப்போ ரைட், நீங்கள் எல்லாம் திருப்பி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, ரெடியாக வச்சுருங்க, ஏன்னா நாங்கள் யுத்தத்துக்கு போக போகிறோம். ஓகே, ஆமென். ரைட், நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாடுகளுக்கு நாடு யுத்தம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலையும் யுத்தங்கள் நடக்கிறது. அதே மாதிரி உறவுகளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறது. சபைகளுக்குள்ளே சபை நல்லா இருக்கு, எல்லாம் சந்தோஷமா இருக்கும். சபைகளுக்குள்ளேயும் ஏதோ ஒரு யுத்தம், ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வேலை செய்கிற இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆமோதிக்கிறீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வகையிலே இன்றைக்கு யுத்தத்தை, அல்லாவிட்டால் ஒரு குழப்பத்தை, அல்லாவிட்டால் ஒரு பிரச்சனையை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, எங்களுடைய கண்ணுக்கு புலப்படாத ஒரு யுத்தத்தை நாங்கள் செய்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத, நிறைய பேர் சொல்ல இல்லை, சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத நிறைய யுத்தங்கள் இருக்குது. நீங்க என்ன செய்கிறீங்க? ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் எப்படி நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் ஒரு போராட்டத்தை, எல்லாவற்றால் ஒரு போர் வீரர்களாக நாங்கள் இருப்பது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு கண்ணுக்கு புலப்படாத இந்த யுத்தத்தை எப்படி செய்ய போகிறோம் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஏனென்றால் யுத்தம் என்பது எதற்காக என்று பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பிற்காக, ஒரு அரணை நாங்கள் காத்துக் கொள்வதற்காக, ஒரு அழிவிலே இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே இந்த யுத்தத்தை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம். வாசித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். ஓகே, வாசிங்கள் இன்னொருக்கா. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். 11வது வசனம். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஓகே, ரைட். இங்கே நாங்கள் பார்க்க போற விஷயம் என்னென்றா, எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், அந்த எபேசி சபை மக்களுக்கு சொல்லுகிறார், எப்படி என்றால் நீங்கள் ஒரு யுத்தத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அவர் என்ன மாதிரி சொல்லுகிறார்? கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் என்ன செய்ய? பலப்படுங்க. எப்படி நீங்கள் பலப்பட போகிறீர்கள் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படி நானும் நீங்களும் அந்த சத்துவத்திலே நாங்கள் பலப்பட போகிறோம் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் இந்த கர்த்தருடைய சத்துவத்திலே நாங்கள் பலப்பட போறோம் என்றால், நீங்கள் பார்க்கலாம் 3 விதமான யுத்தங்கள் எங்களுக்கு இருக்கிறது.
மூன்று விதமான காரியங்களை நாங்கள் எப்படியாவது போராடத்தான் வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரு போர் வீரராக நீங்கள் மாற வேண்டும். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்படியானால் நீங்கள் ஒரு போர் வீரர்களாக நீங்கள் மாற வேண்டும். எதற்காக நாங்கள் ஒரு வீரர்களாக நாங்கள் மாற வேண்டும்? ஜெப வீரர்களாக, இல்லாவிட்டால் நாங்கள் போர் செய்கிறவர்களாக ஏன் மாற வேண்டும் என்றால், நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பிசாசு இன்றைக்கு மனிதர்களை அழித்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறான். பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழித்து கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நினைக்கிறோம் இது ஒரு சாதாரண வியாதி தான், ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் இது சின்ன பிரச்சனை தான், இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் நினைக்கிறோம். ஆனால் இதற்கு பின்னுக்கு பிசாசுடைய தாக்கங்கள், பிசாசுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்கிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். மூன்று விதத்திலே மனிதர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும், அல்லாவிட்டால் போராடி கொண்டே நாங்கள் இருக்கிறோம். எப்படி என்று பார்த்தீங்கன்னா, முதலாவது மனிதர்களாகிய நாங்கள் முதலாவது எங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் நடக்கிறது. எப்படி என்றால், உலகம் மாமிஷம், அதாவது பிசாசு. உலகம் மாமிஷம் பிசாசு. உலகத்தோடு இன்றைக்கு நாங்கள் போர் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். உலகம் என்பது எதென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களோடு கூட, இந்த உலகத்தோடு கூட இன்றைக்கு ஒரு போர் இருக்கிறது. நான் சொல்லுகிறது இந்த வாடா ஒண்டி கொண்டி சண்டை போட்டு பார்ப்போம் அப்படி அது இல்லை. நான் சொல்லுகிறது இது ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் போராட வேண்டும். எப்படி என்பதை குறித்து நான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய மாமிஷம், எங்களோட எங்களுக்கு போராட்டம் இருக்கிறது. எப்படி எங்களோட எங்களுக்கு போராட்டம் இருக்குது என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் பவுல் சொல்லுகிறார் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், நான் நல்லது செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஒரு பிரமாணம் அதை செய்ய விடாமல் என்னை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. இப்போ நாங்கள் எல்லாருமே நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் ஒரு நல்ல மனிதர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று, ஆனால் எங்களால் முடியலை. உங்களால் முடியலை. ஏன்? அது எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த மாம்சத்தோடு இந்த சாத்தான் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அதே மாதிரி எங்க பார்க்கலாம், இந்த பிசாசு இன்றைக்கு பிசாசு என்ன செய்கிறான்? சாத்தான் இன்றைக்கு மக்களை அழித்து கொண்டிருக்கிறான். மக்களை அவன் எப்படி விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறவனாக இருக்கிறான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதான போராட்டங்களை இன்றைக்கு நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். எப்படி உலகத்தில் இருக்கிற போராட்டங்களை நாங்கள் மேற்கொள்வது? உலகம் என்பது என்ன? வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12ஆவது அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு வாசிங்க. ரோமர் 12:1. ரோமர் 12:1. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவப்பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். ஓகே, 2வது வசனத்தை வாசிங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோடு எங்களுக்கு போராட்டம் இருக்கிறது. எப்படி என்றால், இந்த உலகத்தில் தான் நாங்கள் வாழ வேண்டும், ஆனாலும் இந்த உலகம் ஒரு விதமான வித்தியாசமான காரியங்களை செய்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் இன்றைக்கு லேட்டஸ்ட் மாடல் என்று சொல்லி சில காரியங்களை இன்றைக்கு உலகம் கிறிஸ்தவர்களுக்குள்ளே திணிக்கிறது. இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் இன்றைக்கு சரி என்று நாங்கள் சொல்லுகிறோம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த போத்தில் என்ன கலர்? பிளாக் கலர், கருப்பு. ஆனால் இன்றைக்கு உலகம் இந்த போத்திலேயே சொல்ல பார்க்கும் இது ஒரு வெள்ளை. இப்போ ஒரு ஆள் சொல்லுகிறார் இது கருப்பண்டு, ஆனால் 50 பேர் சொல்லுகிறார்கள் இது என்னது? வெள்ளையன். அப்போ எது உண்மையாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம்? பெரும்பான்மை என்ன செய்கிறார்களோ அது இன்றைக்கு என்ன செய்ய போகிறது? அது ஒரு முடலாக மாறப்போகிறது. இன்றைக்கு இப்படித்தான் இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு நேர்மையாக, நாங்கள் நீதியாக நடக்க ஆரம்பிக்கிற பொழுது இந்த உலகம் அது பொய், அப்படி முடியாது என்று சொல்லி எங்களை வேறு திசைக்கு திருப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி தான் இன்றைக்கு எங்களுடைய சரீரத்தோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சரீரத்தோடு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம்.
எப்படி சரீரத்தோடு போராடுகிறோம்? எங்களுடைய சரீரம் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று 3 கூறுகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 கூறுகளால் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்துமாவை இந்த சரீரமும் இந்த ஆவியும் என்று சொல்லுகிற இந்த 2 காரியம், இந்த எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த ஆவியையும் ஆத்துமாவையும் நம்முடைய சரீரம் இன்றைக்கு மாம்சமான காரியங்களுக்கு, இச்சையான காரியங்களுக்கு இழுத்து செல்லுகிறது. எங்களுடைய கண்கள் பார்க்கிற காரியத்தை எது விரும்புகிறதோ அதை செய்யத்தக்கதாக இன்றைக்கு மாமிசம் இன்றைக்கு என்ன செய்கிறதுண்டா மக்களை அழிவுக்கு நேராக நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இன்றைக்கு பாவத்துக்குள்ளே விழுந்து கொண்டிருக்கிறார்கள், பாவ காரியங்களுக்கு விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இதை எதை குறிக்குதுண்டா சாத்தான் இதற்கு பின்னணியிலிருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறான். 3வது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த உலகத்தை சாத்தான் அதிகமாக பாதித்து கொண்டிருக்கிறான். அதிகமாக ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து இன்றைக்கு மக்களை வீழ்த்தி கொண்டிருக்கிறவனாக இருக்கிறதை நாங்கள் இதிலே பார்க்கிறோம். 10வது வசனத்தை ஒரு முறை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 10வது வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். ஓகே, தொடர்ந்து வாசிங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஓகே, இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாட்டிற்கு எப்படி இராணுவம் தேவையோ அதே மாதிரி தான் இன்றைக்கு ஒரு சபைக்கு அல்லாத ஒரு குடும்பத்திற்கு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய வீரர்கள் இன்றைக்கு தேவையாக இருக்கிறாங்க. ஜோதிச்சு பாருங்க, மலேசியாவில் இராணுவம் இல்லை, மிலிட்ரி இல்லை, ஆர்மி இல்லாட்டி எப்படி இருக்கும் மலேசியா? போலீஸ் இல்லை, எப்படி இருக்கும்? எல்லா பயங்கர களவுகள், கொலைகள், வன்முறைகள் அதிகமாக காணப்படும். அதை விட ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு எதென்று பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அயல் நாடு அதை தாக்காமல் இருக்கணும், இராணுவத்தினுடைய பலம் அதிகமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், சீனாவாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், வேறு நாடுகளாக இருக்கலாம், வல்லரசு நாடுகளை பாருங்கள், அவைகள் தங்களிடத்தில் இருக்கிற அந்த இராணுவ தளபாடங்களை, அந்த ஆயுதங்களை, அந்த வெப்பன்ஸை என்ன செய்கிறார்கள்னா மற்றவர்களை காண்பிக்கிறார்கள். என்னிடத்தில் இவ்வளவு இருக்குது, என்னை தாக்க முடியாது, என்ன மேற்கொள்ள முடியாதுன்னு. ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய ஆயுதங்களை அல்லாவிட்டால் தங்களுடைய இராணுவ பலங்களை அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு சபை, இன்றைக்கு நாங்கள் சேனையாக நாங்கள் எழும்ப வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒரு சேனையாக எழும்ப வேண்டும். என்ன சேனையாக? ஆவிக்குரிய போர் சேவகர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இராணுவ வீரன் சோர்ந்து போய் 10 நாள் சாப்பிடாத மாதிரி கூனி குறுகி எழும்பவே பலன் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? கொமாண்டர் கூப்பிட்டு வெரி குட், சூப்பர், நீங்கள் அப்படி தான் இருக்கணும் என்று சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவார்? நல்ல ரைடிங், வெயிலுக்கெல்லாம் முழங்கால் போட்டு முட்டிக்கால் போட்டும் வெயிலுக்குள்ள 3-4 நாள். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கண்டா, இன்றைக்கு நாங்கள் எழும்ப வேண்டும். எதற்காகண்டா? இன்றைக்கு சபையை பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுகிறார்கள், பரம்பரையில் இந்த வியாதி இருக்கிறது, அதனால் எனக்கு இந்த வியாதி. டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த ரிப்போர்ட் நீங்கள் இவ்வளவுதான் காலம்தான், 3 வருஷம் தான் இருக்க போறீங்க இந்த உலகத்தில். ஆனால் நான் சொல்லுகிறேன், இதற்கு பின்னணியில் இருக்கிற அந்த காரியத்தை நாங்கள் கண்டுகொண்டால், அந்த பிசாசுடைய தந்திரங்களை கண்டுகொண்டால் அதை எங்களால் மேற்கொள்ள முடியும். அதை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். 11வது வசனம் சொல்லுகிறது, பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ளும்படிக்கு, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசு யார்? பிசாசுடைய பர்த் சர்டிஃபிகேட் எங்கள்கிட்ட இதில் இல்லை, ஆனால் பிசாசுடைய குற்றப்பத்திரிகை எங்கள்கிட்ட இதில் இருக்கிறது. அவன் என்னென்னலாம் செய்வான்னு இங்கே இருக்குது. முதலாவது நாங்கள் பார்க்கிறோம், அவன் தந்திரம் உள்ளவன்.
பைபிள் சொல்லுகிறது அவர் தந்திரம் உள்ளவன். இதை சொல்லுவார்கள் ஸ்ரீலங்காவில் இதற்கு நல்ல ஒரு பதம் சொல்லுவார்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. சதிவளை பின்னல். புரியுதா உங்களுக்கு? சதிவளை பின்னல் இது என்னண்டா சதி செய்கிறது. சதி எப்படி செய்வதுண்டா, இந்த பறவைகளை மிருகங்களை பிடிப்பதற்காக பொறி வைப்பாங்க. பொறி வைக்கிற பொழுது எப்படி வைப்பார்கள்? நல்ல சாப்பாடு, அதுக்கு விருப்பமான சாப்பாடு எல்லாத்தையும் என்ன செய்வார்கள்? மேலே தெரிகிற மாதிரி வைப்பார்கள். ஆனால் கீழே என்ன இருக்கும்? பெரிய பொறி இருக்கும், பெரிய கிடங்கு கிண்டி அதுக்கு மேலே சும்மா இலை குலைகளெல்லாம் போட்டு சின்ன சின்ன இதுகளால் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் வந்து சாப்பிடுகிற பொழுது என்ன செய்யும்? அந்த மிருகமோ பறவையோ உள்ளுக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். இன்றைக்கு பிசாசு இப்படித்தான் மனிதர்களை மாட்ட வைத்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவன் தந்திரசாலி, தந்திரமான காரியங்களை செய்கிறான். ரெண்டாவது நாங்கள் பார்க்கிறோம், பிசாசு பொய்யும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். இன்றைக்கு பொய்யான காரியங்களை விதைத்து கொண்டிருக்கிறான் மனுஷர்கள் மத்தியிலே. மூன்றாவது நாங்கள் பார்க்கிறோம், அவன் ஏமாற்றுகிறவன். வசனம் சொல்லுகிறது அவன் ஏமாற்றுகிறவன். அதே மாதிரி யோவான் 10:10 சொல்லுகிறது அவன் அழிக்கிறவன். அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவுமே அவன் இந்த உலகத்துக்கு வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் குற்றப்படுத்துகிறவன். நல்ல வசனம் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் தம்முடைய சகோதரனை, நம்முடைய சகோதரர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான். அக்யூசர், எப்பவுமே குற்றம் சொல்லுகிற ஒரு நபராக பிசாசு இருக்கிறான். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், இழப்புகளை ஏற்படுத்துகிற யோபுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா இழப்புகளை ஏற்படுத்துகிறவனாக இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, தேவன் யாரையும் அவர் தண்டிக்கிறவர் சோதிக்கிறவர் அல்ல. இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, இன்றைக்கு நாங்கள் பிசாசுடைய அந்த தந்திரங்களுக்கு நாங்கள் விழுந்து சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோம். இங்கே கவனிங்க, கவனமாக கவனிங்கள். இன்றைக்கு பிசாசு என்ன செய்கிறான்டா, பிள்ளைகளை குடும்பங்களை அவன் ஏதோ ஒரு வலையிலே அவன் மாட்ட வச்சு இன்றைக்கு சிக்குண்டு சின்ன பின்னமான ஒரு வாழ்க்கையை வாழ வைத்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் பாவத்துக்குள்ளே இருக்கிற பொழுது தேவன் அவனை பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு நான் சொன்ன இந்த குற்றச்சாட்டுகளை பாருங்க. பொய், புறங்கூறுவது, எரிச்சல், வன்கண், பொறாமை, பெருமை, இவைகள் எங்களுக்குள்ளே இருக்கிற பொழுது நாங்கள் ஈஸியாக என்ன செய்கிறோம், எங்களுடைய டோரை திறந்து கொடுக்கிறோம். பிசாசுக்கு நீ உள்ளுக்கு வா, நாங்கள் சேர்ந்து வேலை செய்யலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பேரளவில் எப்படி இருக்கிறோம்னா ரட்சிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். ஆனால் உள்புறமாக நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களுக்குள்ளே அழுக்கும் கந்தைகளும் இப்படியாக இருக்கிற பொழுது இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, நாங்கள் பிசாசோடு போர் செய்கிறவர்கள் அல்ல, மச்சாண்டே வாடா என்ற மாதிரி நாங்கள் இன்றைக்கு காரியங்களை செய்கிறோம். அதனால இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாவற்றும் எனக்கு ஓகேயா இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோமா? அது ஒன்று வந்து நாங்கள் பிசாசுடைய கூட்டாளியாக இருக்கிறோம். அல்லாவிட்டால் பிரச்சனை இருக்குது, ஆனால் அதை தெரியாமல் நாங்கள் சமாளிச்சுக்கிட்டு இது ஏதோ அவங்க தெரியாமல் செய்துட்டாங்க, எல்லாவற்றால் இது என்னுடைய மிஸ்டேக் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு கடந்து போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் குடும்பங்கள் சின்ன பின்னமாக போய்கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். இதற்கு எதிராக நாங்கள் எழும்ப போகிறோம். 12வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். 12வது வசனத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய போராட்டம் மனிதர்களோடு அல்ல, வாரியா ஒண்டிக்கு ஒண்டி அப்படி அல்ல. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இரத்தத்தோடும் அல்ல, மனிதர்களோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எங்களுடைய போராட்டம் அல்ல. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதையோடு தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் மனுஷர்களோடு தான் எங்களுடைய போராட்டம் இருக்குது. ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டா நாங்கள் இன்னும் ஒன்று சொல்கிறோம். இப்படித்தான் இன்றைக்கு போராட்டங்கள் போய்கொண்டு இருக்கிறது ஒழிய. ஆனால் இங்கே பவுல் என்ன சொல்லுகிறாருண்டா, ஏய் சபையே, மனிதர்களே, மக்களே, நம்முடைய போராட்டம் இந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஒன்றை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். அவர் சொல்லுகிறார், துரைத்தனங்கள் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு வல்லமை, ஒரு பவர், ஒரு பிரின்சிபல், ஒரு ரூல். இன்றைக்கு மக்கள் இது இப்படித்தான்,
இது இப்படித்தான், இந்த சட்டம் இப்படித்தான் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிறோம். இன்றைக்கு டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது இப்படித்தான், இதை மாற்ற முடியாது, இது முடியாது. இன்றைக்கு அப்படிதான் டாக்டர் சொல்றாங்க. இன்றைக்கு மக்கள், மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லலாம், இவ்வளவுதான், நீ இத்தோட உண்ட வாழ்க்கை முடிஞ்சு, நீ முன்னேற மாட்ட, உனக்கு முன்னேற்றமே கிடையாது, உனக்கு படிப்பே வராது, உன்னுடைய எதிர்காலமே வாய்க்காது, நீ செத்தே போயிருவ. இப்படியான வார்த்தைகளை தான் சொல்லுகிறோம், துரைத்தனங்கள். இன்றைக்கு இந்த துரைத்தனங்களுக்கு எதிராக எங்களிடத்தில் ஆயுதங்கள் இருக்கு என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். நான் வேகமாக போகிறேன். பவுல் சொல்லுகிறார், துரைத்தனங்கள், ஆளுகைகள், அதிகாரங்கள், சக்திகளுக்கு விரோதமாய். நீங்கள் வாசிங்கள் அந்த வசனத்தை, இன்னொரு வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஓ, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் இருக்குதுயா. ஆனா நாங்க சும்மா இன்றைக்கு இருக்கிறோம், குந்தி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், துரைத்தனங்கள், அதே மாதிரி சாத்தானுடைய வல்லமைகள், இன்றைக்கு பில்லி சூனியம், இன்றைக்கு மாந்திரீகம், ஏவல், குறி சொல்லுகிற காரியங்கள், இவைகளோடு கூட எங்களுக்கு போராட்டம் இருக்கிறது. அதே மாதிரி நாங்கள் பார்க்கிறோம், பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிறது, இதை சொல்லுகிறார்கள் இருளின் அதிகாரி. இருளின் அதிகாரம். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சில அதிகாரங்கள் பிசாசுக்கு கீழே இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்திலே நாங்கள் ஆராதிக்கிற மாதிரி சாத்தானை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, சாத்தானை ஆராதிக்கிற, நமஸ்கரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களும் நம்மை போல சபைக்கு போகிறார்கள். அவர்களுடைய ஜெபம் எப்படி இருக்குது என்றால் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் பாவங்களிலே விழ வேண்டும், கிறிஸ்தவ குடும்பங்கள் பிரிந்து போக வேண்டும், இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் அதாவது அந்நியர்களோடு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களும் விண்ணப்பம் செய்கிறார்கள். அப்படி ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். அவர்கள் எங்களை காட்டிலும் வேகமாக இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. பிசாசு இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறான். எவனை விழுங்கலாமோ என்று அவன் என்ன செய்கிறானாம், வகை தேடிக்கொண்டிருக்கிறான். யாரு கரெக்டா இருக்கிறாங்க, யாரு சரியா இருக்கிறாங்க, விழுங்கிறோனும். சிங்கத்தை போல என்ன செய்கிறான்டா, கச்சைக்கு தெரிகிறான். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அப்படியான ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு எங்களை ரட்சித்ததன் நோக்கம் என்னண்டா, இந்த சபைக்காக நாங்கள் தரப்பிலே நிற்க வேண்டும், சபைக்காக ஒரு சேவர்களாக நாங்கள் நிற்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், சபைக்கு விரோதமாய், சபையுடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆவிகள் ஏராளம் இருக்கிறது. ஐயா, உங்களுடைய வாழ்க்கையிலே சில முன்னேற்றங்கள் வராமல் இருக்கிறதற்கும் சாத்தானுடைய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், அன்றைக்கு நாங்கள் வான மண்டலம் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய கண்களால் பார்க்கிற ஒரு வானம் இருக்கிறது. அதை விட பவுல் சொல்லுகிறார், நான் 3ஆம் வானம் வரைக்கும் நான் போகினேன், அதுதான் பரலோகம் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயாவிலே நாங்கள் பார்க்கிறோம், தன்னுடைய பெருமையினாலே பிசாசும் அவருடைய கூட்டங்களும் விழுந்தது. அதுதான் இந்த வான மண்டலம் என்று சொல்லுகிற 2வது வானம். அவர்கள் அங்கே இருந்து பிளான் பண்ணுகிறார்கள், யாரை வீழ்த்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி கலவரங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று. அப்படி அந்த பிளான்ல, அந்த வலையில நாங்கள் விழுகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கை அழிந்து போகிறது, எங்களுடைய வாழ்க்கை நாசமாகிறது. இதை எப்படி மேற்கொள்வது என்பதை குறித்து தான் நாங்கள் வேகமாக பார்த்து நாங்கள் ஜெபிக்கும்படியாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். 2 பேதுரு 10வது அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. 2 பேதுரு 10வது அதிகாரம் 3வது வசனம், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்து மாம்சத்தின்படி போர் செய்கிறவர் அல்ல, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு
தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. அவைகளினால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். பவுல் இங்கே நல்லாக சொல்லுகிறார் 5வது வசனத்திலே, இவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக என்ன செய்கிறோம் என்றால் மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழாக நாங்கள் சிறைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நாங்கள் மனுஷரோடு போர் செய்கிறவர்களாக இருந்த தர்க்கங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று பவுல் சொல்லுகிறார். நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு நீங்கள் விலகி போயிருவீங்க. எதை சொல்லுகிறார்? நாங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக நாங்கள் போர் செய்வோம் என்றார். இன்றைக்கு கணவனுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் நாங்கள் போர் செய்யாமல் அதற்கு பின்னணியிலே இருக்கிற சாத்தானோடு எங்களுக்கு போராட்டம் இருக்கிறது. சிலருடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களால் வெளியில் வர முடியாமல் இருக்குது. அது உங்களுடைய காரியம் அல்ல. இதற்கு பின்னணியில் இருக்கிற இந்த பிசாசுடைய கிரியைகளை நீங்கள் அழிக்க வேண்டும். அதை அழிக்காமல் அது ஒரு நாளைக்கு ஒகே மாதிரி தெரியும், அடுத்த நாளைக்கு அதே பிரச்சனை இருக்கும். அதான் அவர் சொல்றார், சில நியூரோக்கள் இப்போ எப்படி என்றா, இப்போ நான் சொல்லுகிறேன், என்னால் முடியாது, நான் தனியாக இருக்கிறேன், நான் இப்படியே ஒண்டியாக இருந்தே நான் செத்து போயிடுறேன், இப்படியே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் என்னால் முடியாது, நான் சாக போகிறேன். என்னுடைய மைண்ட், என்னுடைய எல்லாமே என்ன செய்யுமாட்டா, இந்த பிசாசு அதற்கேற்ற மாதிரி எல்லாவற்றையும் காரியத்தையும் செய்திருவோம். அது அப்படியே எங்களுக்கு என்ன செய்திடும், ஒரு எக்ஸ்பீரியண்டாக, ஒரு அனுபவமாக எங்களுக்கு மாறிடும். அது யாராவது வந்து கூப்பிட்டா, இல்லை முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க, அது அப்படியே நாங்கள் அதே மாதிரி மாறிடுறோம். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், அவைகளை நிர்மூலமாக்கவும் அரண்களை உடைக்கத்தக்கதாக எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொல்லி நாங்கள் வேகமாக பார்ப்போம். சர்வாயுத வர்க்கங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆர்மர் ஆஃப் ஹார்ட் என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு போர் சேவகன், ஒரு ரோம போர் சேவகன் தன்னுடைய சரீரத்திலே சில காரியங்களை அவர் அணிந்து கொள்ள வேண்டும். சில காரியங்களை அவர் அணிந்திருக்க வேண்டும். அணிந்திருக்காவிட்டால் அவருக்கு எப்பொழுதென்றாலும் அவர் என்ன செய்வார், மரணம் அவருக்கு நிச்சயமாக இருக்கும். அல்லாவிட்டால் அவர் தன்னுடைய ஜூனிப்பத்தை, அவர் தன்னுடைய ஆயுதத்தை அவர் அணிந்திராவிட்டால் அவருக்கு மேலே இருக்கிற கொமாண்டர் என்ன செய்வார் என்ற அவருக்கான தண்டனை, அல்லாவிட்டால் அவருக்கு சில நேரம் வேலையிலிருந்தே அவரை தூக்கிடுவார். இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். நான் இங்கே தலையிலிருந்து நான் கால் மட்டும் வருகிறேன். பைபிளில் வித்தியாசமாக போட்டிருக்கிறது. நான் ஒவ்வொன்றாக இன்றைக்கு நாங்கள் பார்த்து நாங்கள் முடிக்க போகிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, இன்றைக்கு ஹெல்மெட். இன்றைக்கு இதில் பார்க்கிறோம், எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார் என்னென்னா, நாங்கள் ரட்சண்யம் என்னும் அந்த தலைச்சீராவை நாங்கள் அணிந்திருக்க வேண்டும். ஒரு இராணுவ வீரனுக்கு மிக முக்கியமானது எது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட். ஹெல்மெட் தெரியுமா உங்களுக்கு? ஹெல்மெட் தெரியுமா? தெரியும். பைக்கில் போகும்போது நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஹெல்மெட் போடணும். இன்றைக்கி சில இராணுவத்தில் இருக்கிற பொழுது முக்கியமானது ஹெல்மெட். ஏன் ஹெல்மெட் என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலை முக்கியமான பகுதி. நிறைய நபர்களை சுடுகிற பொழுது எங்கே சுடுவார்கள்னா இப்படி தான் சுடுவார்கள், நெத்தியில். ஏன்னா உடனே முடிகிறதுக்காக. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எங்களுக்கு காது வலி, கண் வலி, பல்லு வலி, கழுத்து வலி இவைகளை தாங்கிறது கடினமாக இருக்கும். வேறு வியாதி என்றால் ஓரளவு தாங்கலாம். கால் வலி என்றால் ஓகே, ஓரளவு பரவாயில்லை. ஆனால் இந்த பல்லு வலி, கண்ணு வலி, காது வலி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வலியாக இருக்கும். அதை தாங்கிக் கொள்ள முடியாது. இன்றைக்கு தலை என்பது எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. உங்களுடைய தலை இருக்கிறதுனால தான் உங்களுடைய உடம்பு என்ன செய்கிறது, அசைகிறது. உங்களுடைய தலை கொடுக்குற அந்த தகவலுக்கு படி தான் இன்றைக்கு எல்லாமே என்ன செய்கிறது, அசைந்து கொண்டிருக்கிறது. எனவே பவுல் சொல்லுகிறார், ஒரு ரோம போர் சேவகனுக்கு என்ன முக்கியம் என்றால் தலைக்கவசம் முக்கியம். ஏன் தலைக்கவசம் முக்கியம் என்றால் இன்றைக்கு ரட்சிப்பு என்கிற காரியம் எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? பக்கத்தில் இருக்காங்கள பார்த்து கேளுங்க.
இந்தியாவில் கேட்பார்கள், இந்தியாவில் இருந்து வருகிற ஊழியக்காரர்கள் கேட்பாங்க, நீங்கள் குணமாயிட்டீங்களான்னு கேட்பாங்க, நீங்கள் சுகமாயிட்டீங்களா? அவன்டா இவ்வளோ நாள் மென்டலாக இருந்திருக்குமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கடா, நீங்கள் குணமாகி விட்டீர்கள், அல்லாவிட்டால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். இன்றைக்கு ரட்சிப்பின் அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? நான் ஒரு கிறிஸ்தவன். எத்தனை பேர் நாங்கள் சொல்கிறோம் நான் ஒரு கிறிஸ்தவன்? ஓகே, உங்களை தெரியாத ஒரு நபர் மத்தியில் நீங்கள் எப்படி நீங்கள் நடந்து கொள்ளுகிறீர்கள்? இந்த இடத்துல பார்க்குற பொழுது எல்லாருமே நீங்கள் அப்பா சூப்பராக பரிசுத்தமாக இருக்குது உங்களை பார்க்கும்போது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பின் அனுபவம் மிகவும் முக்கியமான ஒன்று. இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அனுபவமே இல்லாமல் இருக்கிறோம். இன்றைக்கு இதுதான் பெரிய ஒரு ஆபத்து. இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் ஆண்டவரோடு உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் எப்படி இருக்கிறது? நீங்கள் 10 வருஷம் ஆயிட்டீங்களா? எப்படி உங்களுடைய அந்த அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது? இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த எண்ணமே இன்றைக்கு இல்லாமல் ரட்சிப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கு நீங்கள் உண்மையான ஒரு சேவகராக இருக்க வேண்டும் என்றால், போர் சேவகர்னா அந்த ரட்சிப்பு உங்களுக்கு முக்கியம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு கெட்ட வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோமா? இன்னும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இன்னும் அதே பாவத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா? இன்னும் ரட்சிக்கப்பட்டு அதே சண்டை, அதே கலவரங்களை நாங்கள் ஏற்படுத்துகிறோமா? எனவே மிக முக்கியமானது, பிசாசு எங்களை பார்க்கிறான். இன்றைக்கு இயேசு எப்படி எங்களை ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரோ அதே மாதிரி சாத்தானும் எங்களுடைய மண்டைக்குள்ள என்ன ஓடுது என்று சொல்லி என்ன செய்கிறான்? அவன் பார்க்கிறான். அதனால் அவனுக்கு சுட்டு விழுத்துறது மிகவும் ஈஸியாக இருக்கும். இந்த ரட்சிப்புன்ற ஹெல்மெட்டு இல்லாவிட்டால் என்ன செய்திடும்? உங்களுடைய வாழ்க்கை அவுட்டாக போயிடும். எனவே நீங்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் அந்த பைக்கெல்லாம் எடுக்கும்போது ஊரில் அம்மாக்கள் சொல்லுவாங்க, ஏய் ஹெல்மெட்டை போட்டுட்டு போடா. ஹெல்மெட் முக்கியம். இன்றைக்கி நீங்கள் போட்டுட்டு போயிருங்க. இன்றைக்கி ரட்சிப்பு என்றுதான் அந்த ஹெல்மெட்டை நீங்கள் போடுங்க. தேவன் உங்களுக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ரெண்டாவது, நீதி என்கிற இந்த மார்க்கவசம். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி இராணுவம் போட்டிருப்பார்கள் இந்த தங்களுடைய நெஞ்சை பாதுகாப்பதற்கு. ஏன் இந்த பாதுகாக்கிறார்கள்டா? இங்கே தான் இந்த இதயம் இருக்கிறது, ஹார்ட் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எந்த வியாதியையும் ஓரளவு சுகமாக்கிடலாம். கை உடஞ்சி போச்சுட்டா ரைட், ஓகே, ஏதாவது செய்து கட்டி கிட்டி ஆணியை நீ பூட்டி கையை பொருத்திடுவாங்க. வேறு ஏதாவது வயிற்று வலி, அந்த இந்த வலியண்டா ஏதாவது செய்திடலாம். ஆனால் இந்த இதயத்தில் ஒரு பிரச்சனைண்டா சொல்லுவார்கள், ஓ இது கொஞ்சம் கவனமாக நாங்கள் செய்யணும். ஹார்ட் அட்டேக்காரர், என்ஜியோகிராம் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா மிகவும் பயப்படுவார்கள். போன ஒரு கிழமை, அந்த 2 வாரத்துக்கு முதல்ல ஒரு சகோதரன் இங்கே வந்திருந்தார். அந்த 2 வாரம் நான் இல்லை. அவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார், பிரதர் நான் சபைக்கு வந்திருந்தேன், ஆனால் உங்களை காணையில். அவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக். அவருக்கு போன 13ஆம் தேதி தான் அவருக்கு என்ஜியோகிராம் செய்து ஆள் ஓகேயாக இருக்கிறார். அவருக்கு ஒரு பயம், ஓகே இந்த இதோட நான் முடிஞ்சாலும் ஒருக்கா சபைக்கு ஒருக்கா போயிட்டு வந்துடுவோம்ட்டு. அதனால் அவர் சபைக்கு வந்தாராம். ஓகே, நல்ல சுகமாக இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதயம் மிக முக்கியம். எங்களுடைய மைண்ட் எப்படி முக்கியம்? இன்றைக்கி பிசாசு தலையில் தான், சிந்தனையில் தான் காரியங்களை போடுவான். கெட்ட சிந்தனைகள், கெட்ட காரியங்கள், கெட்டதான நினைவுகள், மறக்க முடியாத காரியங்களை போட்டு 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 முதலாவது மைண்டை கெடுத்துருவான். ரெண்டாவது எங்களுடைய இதயம், எங்களுடைய மனசாட்சி, மனசுன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, மனசாட்சிக்கு விரோதமாக நீ ஒன்றும் செய்திடாது. அப்படி சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனசாட்சி இருக்கா? சிலர் சொல்லுவாங்க மனசாட்சி செத்து போச்சு. ஏனென்றா நம்முடைய மனசு கிளியராக இருக்க வேண்டும். என்னத்தினால இருக்க வேண்டும் என்றால் நீதி என்கிறதான மார்க்கவசம். இன்றைக்கு நீதி எங்களுக்குள்ளே இருக்கிறதா? இன்றைக்கு நீதியாக நாங்கள் நடக்கிறோமா, அல்லாவிட்டால் அநீதியாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு சாத்தான் பார்க்குறான், நீங்கள் நீதியாக நடந்து கொண்டிருக்கிறீங்களா, அநீதியாக நடந்து கொண்டிருக்கீங்களா, அநீதிக்கு நாங்கள் ஒத்து போகிறோமா என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு சொல்லுகிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30வது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்களையா. நீதி தான் மிக முக்கியமானது. இன்றைக்கு நீதி இல்லாவிட்டால் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் அவுட்.
நாங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மறைத்து போய்விடுவோம். மூன்றாவது விஷயம் சத்தியம் என்னும் கச்சை. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது பெல்ட், அதாவது பெல்ட் ஆஃப் ட்ரூத். எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்க வேண்டும், அதாவது சத்தியம் என்கிற உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி வந்து இந்த பெல்ட் எதற்காக போடுகிறாங்கண்டா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, இராணுவத்துடைய உடைப்பெல்லாம் லூஸாக இருக்கும். நல்ல ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கிறது எதிரிக்கு முன்பதாக. திடீரென்று அவருடைய டவுசர் கலந்து போச்சுன்னா சில்வர் கலந்து எப்படி இருக்கு? எனவே பெல்ட் இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பெல்ட் இல்லாவிட்டால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், உண்மை நேர்மையை நாங்கள் என்ன செய்கிறோம்னா நாங்கள் இழந்து போய்விடுவோம். இன்றைக்கு உறுதியற்ற நிலை எங்களுக்குள்ளே காணப்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்தியம். சத்தியம் என்பது இங்கே சொல்லப்படுகிறது வார்த்தையாகவும் இருக்கலாம். இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உண்மையாக இருக்கணும். ரெட்ட வாழ்க்கை வாழ முடியாது. சேர்ச்சுக்குள்ள ஒரு வாழ்க்கை, வெளியில் ஒரு வாழ்க்கை. நாங்கள் ரெட்ட வேஷம் போட்டு நாங்கள் நடக்க முடியாது. இங்கே நாங்கள் உண்மையை பேசுகிறோம், வெளியில் போய் நாங்கள் பொய் பேசுகிறோம். இப்படி வாழ்க்கை வாழ முடியாது. இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் சத்தியம் என்னும் அந்த கட்சியை நாங்கள் டைட்டாக கட்டியிருக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மற்ற ஆயுதங்கள் எல்லாமே சேஃப்டியாக இருக்கும். நாலாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, சூஷ். நீங்கள் பாருங்கள், இந்த இராணுவ வீரர்கள் யுத்தம் செய்கிற பொழுது மலைகள், காடுகள், முள், கல் இவைகளுக்கு மேலே எல்லாம் ஓட வேண்டி இருக்கும். ஆனால் அந்த சூஷ் பிஞ்சு போயிட்டேன்டா அண்ணா, அந்த வெறும் காலோட இருப்பாங்கண்டா, அவங்க காலில் முள்ளுகள் ஏறி அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களால் மேற்கொண்டு போக முடியாமல் போய்விடும். இதை பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் என்னும் சமாதானம் என்னும் சுவிசேஷம். இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு எண்ணத்தை தேவன் கொடுக்கிறாருண்டா, இன்றைக்கு சமாதானம் என்ற இந்த சுவிசேஷம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இது எதற்கண்டா? எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துவதற்காக. ஐந்தாவது நீங்கள் பார்க்கலாம் விசுவாசம் என்னும் கேடகம். எதிரிகள் எய்கிறதான அம்பு, அல்லாவிட்டால் அவர்கள் சுடுகிறதான அந்த சன்னங்கள், துப்பாக்கி, அந்த வேட்டுகள் எங்களை வந்து தாக்காதபடிக்கு கேடயம் என்கிறதான அந்த பாருங்க, அந்த போட்டோவில் போட்டிருக்கிறேன், ஒரு இராணுவ வீரனை முழுவதுமாக பாதுகாக்கிறது. அவனுக்கு எதிராக வருகிறதான எல்லா தாக்குதல்களை அந்த ஆயுதம் என்ன செய்யுதுண்டா? பாதுகாக்கிறது. இன்றைக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம் இன்றைக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் சோர்ந்து போகிறோம். இன்றைக்கு எங்களுக்கு விசுவாசம் இல்லாதனால ஒரு சின்ன காரியத்துக்கு இன்றைக்கி நாங்கள் சோர்ந்து போகிறோம், சின்ன பிரச்சனைக்கு இன்றைக்கு நாங்கள் சோர்ந்து போகிறோம். இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போகிறது. நாங்கள் அந்த போர் சேவகனுக்கான அந்த தன்மை அற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 5 விஷயம் இருக்கிறது. ஒன்று ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் கச்சை, சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, ஐந்தாவது பார்த்தீங்கன்னா விசுவாசம் என்னும் கேடகம். ஆறாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இவ்வளவும் எங்களை பாதுகாக்கிறது. இப்பொழுது நான் சொன்ன எல்லா விஷயமுமே என்னை பாதுகாக்கிற ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய கைகளில் இருந்து எதிரியை தாக்கக்கூடிய ஒரு ஆயுதம் எதென்று பார்த்தீங்கன்னா அதுதான் ஆவி என்னும் வேதவசனமாகிய ஆவி என்னும் பட்டயம். இன்றைக்கு இந்த வசனம் எங்களுக்குள்ள இருக்கிற பொழுது பிசாசை நாங்கள் தாக்க முடியும். பவுல் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் இந்த பிசாசுகளோடு நீங்கள் போராட வேண்டாம். நீங்கள் ஆயத்தமாக இருந்தாலே பிசாசு என்ன செய்திருமா? விழுந்துருவார். இன்றைக்கு நீங்கள் இவ்வளவு ஆயுதம், என்ன ஆயுதம்? உங்களுக்குள்ளே ரட்சிப்பின் அந்த விசுவாசம் இருக்க வேண்டும், உங்களுக்குள்ளே அந்த நீதி இருக்க வேண்டும், உங்களுக்குள்ளே அந்த சத்தியம் இருக்க வேண்டும், உண்மையான மனப்பான்மை மனிதனாக நாங்கள் இருக்க வேண்டும். சுவிசேஷம் இன்றைக்கு நாங்கள் மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை சுமக்கிறவர்களாக நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஐந்தாவது விசுவாசம். இன்றைக்கு என்னதான் மழை எங்களுக்கு மேலே வானம் இடிஞ்சு விழுகுதென்றாலும் அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கணும். வேதம் சொல்கிறது கடுகளவு விசுவாசம் பெரிய மலைகளை தகர்க்க பண்ணுமாம், பெயர்க்க பண்ணுமாம். அப்படிப்பட்ட அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஆறாவது விஷயம், எங்களுக்குள்ளே இந்த வசனம் இன்றைக்கு இருக்க வேண்டும். வசனம் சும்மா மண்டையில் அறிவில் மட்டுமில்லை, எங்களுடைய மனசுக்குள்ளே நாங்கள் இருக்க வேண்டும். வார்த்தைகளை சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாய் வருகிற வார்த்தைகளுக்கு விரோதமாய், சாப வார்த்தைகளுக்கு விரோதமாய், பில்லி சூனியங்களுக்கு விரோதமாய், கெட்ட நடக்கைகளுக்கு விரோதமாய், கெட்ட சிந்தனைகளுக்கு விரோதமாய் இயேசுவின் வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிற பொழுது தேவன் உங்களை விடுதலை ஆக்குகிறவராயிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிரிகள் நடுங்க ஆரம்பிப்பார்கள். உங்களுடைய கைகள் அந்த கடைசியாக அந்த ஸ்லைட்டை நீங்கள் போடுங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போர் சேவகன்
அவன் தனக்கான ஆயுதங்களை எல்லாத்தையும் உடுத்திட்டு அவன் வருகிற பொழுது, கம்பீரமாக நிற்கிற பொழுது, எதிரிக்குள்ளே ஒரு விதமான நடுக்கம் ஏற்படும், ஒரு விதமான பயம் ஏற்படும். அவர்கள் பின்வாங்க அவர்கள் யோசிப்பார்கள். ஆனால் எந்த ஆயுதமுமே இல்லாம சண்டைக்கு நான் வாரன்னு சொன்னீங்கடா, உடனே உங்களை போட்டுருவாங்க, உடனே நீங்க மண்டையை போட்டுருவீங்க. நான் சொல்லி கொண்டிருப்பது, நீங்கள் இதுக்காக நீங்கள் கடையில் போய் இப்போ இதெல்லாம் வாங்காதீங்க, ஹெல்மெட்டு அது இது சப்பாத்து ஷூ எல்லாம். நான் சொல்லுகிற விஷயம் ஆவிக்குரிய காரியம். ஏனென்றா ஒரு நாள் கோலியாத்தை வீழ்த்துவதற்காக தாவீது போகிற பொழுது அவனிடத்தில் எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை. அப்பொழுது சவுல் சொல்லுகிறான், ஏய் தாவீது, சும்மா இப்படி போனீங்கன்னா கோலியாத்து உன்னை ஒரே அடியா போட்டுருவான். இங்க வா, என்னிடத்துல கொஞ்சம் இது இருக்குது, இந்தா போடு ஹெல்மெட்டு, இந்தா போடு ஷூ, இந்தா போடு மார்க்கவசம், இந்தா கேடகம் பட்டயம், எல்லாத்தையும் தூக்கினா தாவீது இப்படி இருக்கிறாரு. அவரால் முடியலை. அது மாம்சத்தோடும். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இன்றைக்கு மாம்சத்தோடு நாங்கள் போராடுவதற்காக சில காரியங்களை நாங்கள் போடுறோம். வெரி வேஸ்ட். ஆனால் தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ஏய் நீ ஈட்டியோடும் வில்லோடும் கேடயத்தோடும் வருகிறாய், நான் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. இதுதாயா ஆயுதம், உண்மையான ஆயுதம். இன்றைக்கு நீங்க இந்த ஆயுதத்தை நீங்க தரித்துட்டீங்கடா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மற்றவர்களுக்கு ஒரு சோல்ஜரா இருப்பீங்க, செக்யூரிட்டியா இருப்பீங்க, நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. உங்களால் மற்றவங்க எப்பயுமே தோல்வி அடைய மாட்டாங்க. ஏனென்றா தெரியும், எங்களுக்கு முன்பதாக ஒரு யுத்த வீரன் இருக்கிறான். இன்றைக்கு நீங்கள் வீட்டில் தலைவனாக இருக்கிறீங்களா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தாயா மிலிட்ரி. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய மனைவியாக இருக்கிறீங்களா, உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் தாயா ஆமி. எப்படி ஆவிக்குரிய போராட்டங்களை போராட வேண்டும். இன்றைக்கு மாம்சத்தோடு நாங்கள் போராடி 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 சோர்ந்து போயிட்டோம். சொல்லி 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 சோர்ந்து போயிட்டோம். செஞ்சு 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 சோர்ந்து போயிட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், எழும்பு எழும்பு, ஆயுதங்களை அணிந்துகொள். பிசாசுக்கு முன்பதாக நீ போர் செய்ய வேண்டும் என்ற எந்த காரியம் இல்லை. நீ போய் நின்றாலே அவன் ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உங்களோட பேரை சொல்லி, ஓ நான் வாரேன், பிசாசு ஓடி போயிடுவான். என்ற அவ்வளவு காரியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் இந்த நேரத்தில் எழும்பி நின்று நாங்கள் அந்த தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தி அவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருமே எழுந்து நின்று